அமைஞ்சு ஒரு இடம் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வண்டராக கருதப்படுறது. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம புது காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றின ஒரு நியூ செக்மெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. பார்த்துடலாமா? ஓ சூப்பர், பார்த்துடலாமே. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையோடு நித்தம் ஒரு சுவையோடு வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் செஃப் முத்துகருப்பன், அஞ்சப்பரில் இருந்து. தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி டிஃபன் பாக்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காலை உணவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு ஆலு குல்ச்சா, அப்புறம் சேலட், அதாவது டயட்டில் இருக்கவங்களுக்கான வெஜிடபிள் சேலட். இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் இனிமேல் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, ஆட்டா மாவு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, உப்பு, அப்புறம் மசாலா செய்கிறதுக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்குனது, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருள் இந்த மசாலா செய்கிறதுக்கு. முதல்ல சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிணைஞ்சிக்குவோம். அது இப்போ எப்படி பிணைகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு, இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மாவு பிணையும் போது சுடு தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ஊறிடும், உங்களோட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். பச்சை தண்ணியில் மாவு பிணைகிறத விட சுடு தண்ணியில் பிணைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஊறிடும் மாவு. இந்த சப்பாத்தி மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு சப்பாத்தி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ இந்த பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கான பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இங்கே இருக்குது. அது கூட வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்குவோம், கொஞ்சம் பாயில்டு வெஜிடபிள், கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் உப்பு. இது வந்து உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கான மசாலா. இது வந்து இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி மாவை வந்து இந்த ஆலுவை வந்து உள்ளே ஸ்டப் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ நான் அதை வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். இந்த உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கனமாக பிடிக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து நம்ம ஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஸ்டப் பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஓரம் வந்து கொஞ்சம் மெல்லிசாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஆலு ஸ்டப்பிங்கை வந்து உள்ளே நம்ம வந்து வைக்க முடியும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்கை வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து வைக்க போகிறோம். நார்மலாக செய்கிற சப்பாத்தி தான். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணி உள்ளே நமக்கு இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இது ரெடி. இதை வந்து இப்போ நம்ம சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி உருண்டையை இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. வெறும் இதாக போட்டால் சப்பாத்தி, உள்ளக்க ஆலு ஸ்டப் பண்ணி போட்டால் ஆலு குளிச்சாது. இது மேலே நம்ம வேணும்னா கொத்தமல்லி தலையை வந்து மேலே இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ நமக்கு சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ நான் வந்து வாட்ட போகிறேன். மாதிரி கல் எடுத்து வச்சுருங்க. கல் எடுத்து வச்சோன்னே கொஞ்சம் காயட்டும். கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த வெறும் சப்பாத்தி மாத்திரம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிறது வெறும் ஃபைபர் கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கூட வந்து நீங்கள் ஆளுவும் சேர்த்துக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். இது ஒரே டைமில் 2 ஐட்டம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. ரைஸ் ஐட்டம்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைபர் ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போ கல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு
இதை போட்டு வாட்டிட வேண்டியது தான். இதில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா கம்மி பண்ணிடுங்க, கொஞ்சம் சில்லி கம்மி பண்ணிடுங்க. ஆலும் ஆனியனும் வச்சு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கூட சீஸ் ஸ்டப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட மெயின் கான்செப்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும். ரெண்டாவது சத்தான உணவாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி நமக்கு கரெக்டான லெவலில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் காலை சாப்பாடை வந்து ஒதுக்குறவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ நமக்கு இந்த ஆலு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல பொன்னரமாக வெந்துருச்சு. இப்போ இது கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். கரெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதினா சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து டயட் சாலடு. இது இந்த டயட்டாக இருக்கவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஆலு குல்ச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதுக்கு அடுத்த ஐட்டத்தை நம்ம பார்ப்போம். டயட் சாலட். இந்த டயட் சாலட் வந்து செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுறதுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்குறோம். நான் இங்கே வெட்டி வச்சுருக்கேன் எல்லாமே. இதில் வந்து ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொதுவாக வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதில் உள்ள சத்துக்கள் போயிடும்ட்டு. சமைச்சு சாப்பிட்றதுக்கே இது நம்ம பச்சையாக சாப்பிட்ற ஐட்டங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி லென்த்தியாக வெட்டிக்கோங்க. பைனாப்பிள் போட்டிருக்கோம். டொமேட்டோவில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துட்டேன், அதோட ஃப்ளஷ் மாத்திரம்தான் இருக்குது. கேரட், அது கூட கேப்சிகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம், லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாட் மசாலா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சாட் மசாலாலே வந்து உப்பு, உங்களுக்கு தேவையான உப்பு இருக்கும். இந்த சாட் மசாலா வித் லெமன் தான் வந்து இதோட டேஸ்ட்டு. நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷமாவது வந்து ஊற வைக்கணும். இந்த ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த கேப்சிகம், இந்த பைனாப்பிள்லாம் வந்து அந்த லெமன் ஜூஸு, இந்த சால்ட்டெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது பச்சை காய்கறியை சாப்பிட்றங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. உங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறி வந்து அந்த அதில் உள்ள உப்பு, அந்த மசாலா, லெமன் ஜூஸ் எல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வாட்டரியாக இருக்கும். கொஞ்சம் தகுந்த தண்ணியாக வந்துடும். அது தண்ணியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஏன் அப்படின்னா இந்த டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ஃபேட்டு, இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே வந்து ஃபேட்டு. அந்த ஃபேட்டை வந்து எரிக்கிற எல்லா விதமான இதுவும் இதில் இருக்குது. கேப்சிகம் வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டயட்டிஷியன் நீங்கள் போனீங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் தான் குடிக்க சொல்லுவாங்க. அந்த பைனாப்பிள் இருக்குது. உங்களுக்கு விட்டமினுக்கு வந்து கேரட் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, ஆனியனும் வந்து ப்ளஸ் வந்து அதுவும் ஃபேட் ரெடியூசர் தான். அதுவும் வந்து கொழுப்பை குறையக்கூடிய ஒரு உணவு தான் அது. இந்த சாலடை வந்து நீங்கள் டெய்லி காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உடம்பு குறையும். நீங்கள் உடம்பு குறையுங்கிறதுக்காக போய் வந்து டாக்டரை பார்க்க தேவையில்லை. அதுக்கு தனியாக எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்க தேவையில்லை. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிற மாதிரி இந்த உணவுலே வந்து உங்களுடைய உடம்பை குறைச்சி நீங்கள் ஒரு நார்மலான ஆளாக நீங்கள் வந்துடலாம். டெய்லி சாப்பிடுங்க. இந்த சாலட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து இந்த சாலட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நம்ம 2 டிஷ் பார்த்தோம். ஒன்று ஆலு குல்ச்சா, இன்னொன்று வந்து டயட் சாலடு. இது ரெண்டுமே உடம்புக்கு வந்து ஒரு சத்தான உணவு. நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. உடம்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க,
இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து கொழுப்புகள் உடம்புல ஏறாது. அப்படியே ஏறி இருக்க கொழுப்புகளும் கூடிய விரைவில் கரைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம இந்த 2 ஐட்டத்தை பார்த்தோம். நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இதே போல் இன்னும் 2 புது உணவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.